ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த டியூட் பட அந்த டைட்டில் கார்டு மாதிரி நம்ம நேம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த கொடுக்குற இந்த டியூட் அப்படின்ற இந்த இமேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு உங்களோட நேம் அந்த ஸ்டைல்லே வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜெமினி கிட்ட கேட்டிங்கன்னா உங்கள் இமேஜ் உங்கள் நேம் அந்த டியூட் ஸ்டைலில் உங்கள் நேம் வந்துடும். வந்தோடனே நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பிக்சட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்டுன்னு இருக்கும். நீங்கள் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரியேட் பண்ணி பேக்ரவுண்ட் மட்டும் கட் பண்ணி வந்துடும். வந்தோடனே என்ன பண்ணுங்கள், அதை ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு அங்கே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்டர் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்டரில் வரும். நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன், ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த நேமை ஃபஸ்ட்டு ஒரு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜ் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு திருப்பியும் இந்த இமேஜிலே க்ராப் பண்ணோம். க்ராப் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இருக்க 2 நேம் மட்டும் க்ராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லெட்டர் மட்டும் க்ராப் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்போ பேக் வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் திருப்பியும் பழைய மாதிரி நம்மளோட நேம் வந்துடும். வந்தவுடனே என்ன பண்ணுங்கள், திருப்பியும் அதேமாரி க்ராப் ஆப்ஷன் போங்க. க்ராப் ஆப்ஷன் போயிட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 2 லெட்டர் மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ண மாதிரி இப்போ அதேமாரி செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும். கட் ஆகிட்டு இதையும் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட நேமில் எல்லா இமேஜஸுமே கட் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண எல்லா இமேஜஸும் இப்போ அலைட் மோஷனில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் பண்ணி அப்போ தான் எடிட் பண்ண போகிறோம். இந்த எடிட் பண்ணுற ஃபைல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நான் ட்ரைவ் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ட்ரைவில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, மேலே பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்புறம் XML அப் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் அதை அப்லோடு கொடுத்துக்கோங்க. அப்லோட் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த இமேஜஸ் நான் கொடுத்த உங்கள் ஃபைல் அங்கே டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க ஷோ ஆகும். ஷோ ஆனோடனே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி தான் காமிக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இமேஜ் கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த ஃபஸ்ட்டு இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செகண்ட் இமேஜ் காமிக்கும். அங்கேயும் நீங்கள் செகண்ட் இமேஜ் கட் பண்ணதில் செகண்ட் இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி தேர்ட் இமேஜை அப்லோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் இமேஜ் ஃபுல் இமேஜாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதேமாரி கொடுத்தா நான் சேனல் வச்சுருக்கேன், நம்ம சேனலோட நேமும் வரட்டும் லாஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக நான் சேனல் நேம் கொடுத்துருப்பேன். நீங்கள் உங்கள் நேம் அங்கேயும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு எடிட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வந்துடும். வந்தவுடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட இமேஜஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கேமரா ஆப்ஷனை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்துடும். நம்மளோட இமேஜ் எப்படி வருதுன்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நேம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எதனா அட்ஜஸ்ட் பண்ணால் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட நேம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஓகேவா பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட இமேஜும் அழகாக டியூட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். அந்த ட்ரைலரில் வர மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாங் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக இந்த டியூட் படத்தோட டைட்டில் கார்டை நம்ம நேம் வச்சு கிரியேட் பண்ணிட்டோம். இதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த மாதிரி இமேஜ்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.